ஒடிசால ரூப்நகர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்துச்சு. அந்த கிராமத்துல 2 டெய்ரி இருந்தது. ஒன்னு சங்கீதாவோட டெய்ரி, அதுக்கு எதிர்க்கே மீனாவோட டெய்ரி. சங்கீதாவுக்கும் மீனாவுக்கும் என்ன ஒற்றுமைன்னா, 2 பேருக்குமே அம்மா இல்ல. 2 பேரோட அப்பாவுக்கும் உடம்பு சரியில்லை. அதனால சங்கீதாவும் மீனாவும் அவங்க கடையை பார்த்துக்கிட்டாங்க. சங்கீதாவுக்கு 2 சின்ன தம்பிங்க இருந்தாங்க. சங்கீதாவும் மீனாவும் ஒருத்தர் குறை சொல்லாம இருந்ததே கிடையாது. ஒரு நாள் விடிய காலையில சங்கீதா தன்னோட கடையை திறக்கும் போது, அப்ப மீனா அவகிட்ட சொன்னா, சங்கீதா, நான் கேள்விப்பட்டது உண்மையா? நீ சுத்தமான நெய்யில டால்டாவை கலக்குறியாமே. இந்த கிராமத்து ஜனங்க கிட்ட நான் உண்மையை சொல்லட்டுமா? இல்ல, நான் நெய்யில டால்டால கலக்க மாட்டேன். ஆனா நான் கேள்விப்பட்டேன், நீ உன் மூக்கு டால்டாவை கலக்குறியாமே. உனக்கு தான் மூக்குல எப்பவுமே கொட்டிக்கிட்டு இருக்க. சங்கீதாவோட அப்பா ஒரு நேர்மையான மனுஷன். எப்பவும் சங்கீதா கிட்ட நெய் ரொம்ப சுத்தமா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாரு. இங்க பாருமா, சாப்பிடுற பொருள் வியாபாரத்துல நாம வெற்றியை அடையணும்னா ரொம்ப சுத்தமும் நேர்மையும் நமக்கு ரொம்ப முக்கியமா. சுத்தத்தை பத்தியும் நேர்மைய பத்தியும் நிறைய விவாதங்கள் நடக்கும். கோபுராமன்ற சமோசாக்காரனுடைய பேரை நம்மளுடைய பக்கத்து கிராமத்துக்காரங்களுக்கு தெரியும். ஏன்னா அவருடைய சமோசால எல்லா பொருளும் ஒரிஜினலா இருக்கும். ஆனா அங்க மீனாவோட அப்பா பணம் சம்பாதிக்கிறதே குறியா இருக்கிறவரு. இங்க பாருமா மீனா, வியாபாரத்துல ஒரே ஒரு நோக்கம் தான் இருக்கு. அதிகமான லாபத்தை சம்பாதிக்கணும்னா சுத்தமான கீயை தயாரிக்கும் போது நெய்ய அதிகமா காய விட்டுட கூடாது. ஏன்னா நெய்யை எவ்வளவு காய வைக்கிறோமோ அவ்வளவு குறைவாயிடும். அதனால கீய பச்சையாவே விட்டுடு. ஆனா அப்பா, நான் கேள்விப்பட்டது என்னமோ பச்சை நெய் உடம்புக்கு ஆகாதாமே. இங்க பாருமா, இவ்வளவு யோசிச்சுன்னா வியாபாரத்துல சம்பாதிக்கவே முடியாது. நெய்ய உருக்கிறதுக்கு எரிபொருள் அதிகமா செலவாகும்ல. கொஞ்ச நாளைக்கு அப்புறம் சங்கீதாவோட அப்பா இந்த உலகத்தை விட்டே போயிட்டாரு. சங்கீதாவோட அப்பா இறந்ததுக்கு அப்புறம் அவளோட நெய் வியாபாரம் ரொம்ப நல்லா போச்சு. அதுல முக்கியமான காரணம் சங்கீதாவோட நெய் ரொம்ப சுத்தமான நெய். அப்புறம் 2வது காரணம், கிராமத்து ஜனங்க சங்கீதா மேல ரொம்ப பாசமா இருந்தாங்க. ஏன்னா அப்பா அம்மா இல்லாம தன்னோட தம்பிங்க 2 பேரை அவ தான் வளர்த்து வந்தா. அப்பா, சங்கீதாவோட அப்பா இறந்ததுல இருந்து யாரும் நம்ம வீட்டு நெய்ய கேக்குறதும் இல்ல, பாக்குறதும் இல்ல. கவலைப்படாதம்மா, இந்த மாத்திரையை எடுத்துட்டு போ. இத நான் நகரத்துல இருந்து வரவழைச்சேன். இதை எப்படியாவது அந்த சங்கீதா நெய்யில கலந்துடு. மீனா சங்கீதாவோட கடைக்குள்ள நுழையறதுக்கு வாய்ப்பு தேடிட்டு இருந்தா. ஒரு நாள் சங்கீதா வீட்டுக்கு யாரோ விருந்தாளிங்க வந்துட்டாங்க. சங்கீதா அப்படியே கடையை திறந்து விட்டுட்டு நேரா வீட்டுக்கு போயிட்டா. அந்த சமயம்னு பார்த்து மீனா சங்கீதாவோட கடைக்குள்ள நுழைஞ்சிட்டா. அப்புறம் அவங்க அப்பா கொடுத்த அந்த மருந்த அவ அந்த நெய்ல கலந்துட்டா. 10 நிமிஷத்துல சங்கீதா வர்றதுக்குள்ள மீனா தன்னோட வேலையை முடிச்சுட்டு அவ கடைக்குள்ள போயிட்டா. மறுநாள் ரக்ஷாபந்தன் பண்டிகை வந்துச்சு. சங்கீதாவோட நெய் வியாபாரம் நல்லா போயிட்டு இருந்தது. ஆனா யாரெல்லாம் அந்த நெய்யால செய்யப்பட்ட பண்டத்தை சாப்பிட்டாங்களோ அவங்க எல்லாருக்கும் வயிற்றுப்போக்கு ஏற்பட்டுடுச்சு. அப்புறம் எப்படி ராம்பாபு, என்ன போயிட்டு இருக்க? எதுவும் கேட்காதப்பா ஷாம்லால். நேற்று நெய்யில செஞ்ச பூரிய சாப்பிட்டேன். டாய்லெட் போய் நிலைமைய ரொம்ப மோசமாயிடுச்சு. என்னுடைய மனைவியும் நெய்யால செஞ்ச பூரிய சாப்பிட்டா. அவளுக்கும் இந்த மாதிரி தான் வயிறு கலக்குதான். ஆமா, நீ எந்த கடையில போய் நெய் வாங்கிட்டு வந்த? கிராமத்து ஜனங்கள்லாம் எந்த கடையில வாங்குவாங்களோ அந்த கடையில தான், சங்கீதாவோட கடையில. கிராமத்து ஜனங்க எல்லாரும் சங்கீதாவோட கடைக்கு போயிட்டாங்க. அந்த நெய்யை டெஸ்ட் பண்ணி பார்த்ததுல அதுல ஏதோ கெமிக்கல் கலந்திருந்தது. கிராமத்து மக்களே, நீங்க சங்கீதா மேல வச்சிருந்த நம்பிக்கைய அவ சாதகமா பயன்படுத்திக்கிட்டா. நெய்யில கலப்படம் பண்ணிட்டா. அவளை உடனே இந்த கிராமத்தை விட்டு வெளியில துரத்தணும். சங்கீதாவை கிராமத்தை விட்டே வெளியே அனுப்பிட்டாங்க. கடவுளே, நீங்க எனக்கு உதவி பண்ண கூடாதா? என் 2 தம்பிகளும் அனாதை ஆயிட்டாங்க. அவங்க என்ன சாப்பிடுவாங்க? அவங்களே எப்படி பாத்துப்பாங்க? சொல்லுவாங்க, உண்மையான பிரார்த்தனைக்கு பலம் ரொம்ப அதிகம்னு. அதே சமயம் ரோட்ல மந்திரவாதிகளோட ஊர்வலம் போச்சு. மந்திரவாதி பார்த்தப்ப ஒரு பொண்ணு ரோட்டோரத்துல உட்காந்து அழுதுட்டு இருந்ததை கவனிச்சாரு. என்ன போச்சு? யாராவது உன்னுடைய மனசை ரோக்கடிச்சிட்டாங்களா? அதனாலதான் அழுதுகிட்டு இருக்கிறியா? இல்ல,
நான் நெய்யில கலப்படம் செஞ்சுட்டேன்னு சொல்லி இந்த கிராம மக்கள் என்னை வெளியில துரத்திட்டாங்க. அதனால தான் நான் அழுதுகிட்டு இருக்கேன். நான் நெய்யில எந்த கலப்படத்தையும் செய்யல. நான் என்னுடைய மந்திர சக்தியால எல்லாத்தையும் பார்த்துட்டேன். நீ ஒரு நேர்மையான பொண்ணு. உன்னுடைய கிராமத்துக்கு திரும்பி போ. கிராமத்து ஜனங்க கிட்ட உனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு கொடுக்க சொல்லி கெஞ்சி கேளு. என்கிட்ட இருக்கிற நெய்யையும் எடுத்துட்டு போ. அத உன்னோட நெய்யோட கலந்துடு. அப்புறம் இன்னொரு விஷயம், அந்த மந்திரவாதி சங்கீதாவோட காதுல ஏதோ சொன்னாரு. சங்கீதா மறுபடியும் கிராமத்துக்கு திரும்பி வந்தா. அப்புறம் அவ கிராமத்து ஜனங்க எல்லார்கிட்டயும் கை கூப்பி மன்னிப்பு கேட்டா. ரொம்ப கெஞ்சினதுக்கு அப்புறம் கிராமத்து ஜனங்க அவளுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தாங்க. சங்கீதா மந்திரவாதி கொடுத்த அந்த நெய்ய தன்னோட நெய்யில கலந்துட்டா. அப்புறம் மறுபடியும் நெய் விற்க ஆரம்பிச்சிட்டா. கிராமத்துல இப்ப யாருமே சங்கீதாவோட நெய்ய வாங்குறதே இல்ல. எல்லாரும் மீனா கடைக்கு தான் போனாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு ஆளு சங்கீதாவோட கடைக்கு வந்தாரு. எப்படி இருக்கீங்க மண்டு மாமா? எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? கண்ணு, எனக்கு ரொம்ப உடம்பு சரியில்லை. தலைவலி, ஜரம், காலு வலி, இடுப்பு வலி, எந்த வியாதியும் சரியாக மாட்டேங்குதுமா. எனக்கு ஒரு 150 கிராம் நெய்ய கொடுமா. அன்னைக்கு ராத்திரி மண்டு மாமா அந்த நெய்யால செஞ்ச பரோட்டாவை சாப்பிட்டாரு. மறுநாள் அவர் தூங்கி எழுந்தப்ப அவருடைய எல்லா நோயும் காணாம போயிடுச்சு. மண்டு மாமா சுத்தி சுத்தி கிராமம் முழுக்க இந்த விஷயத்த பரப்பினாரு. அதாவது சங்கீதா கடையில வாங்கின நெய்யால தன்னோட வியாதியெல்லாம் குணமாயிடுச்சேன்னு. அப்புறம் என்ன, கிராமத்து ஜனங்க எல்லாரும் சங்கீதாவோட கடைக்கு மோத ஆரம்பிச்சாங்க. மறுபடியும் மீனாவோட வியாபாரம் குறைஞ்சிடுச்சு. அப்பா, சங்கீதா விக்கிற நெய்ய சாப்பிட்டா உடம்பெல்லாம் குணமாயிடுதான். நாம செய்யற நெய்ய பத்தி யாருமே கேட்க மாட்டேன்றாங்க. கவலையே படாதமா. இந்த தடவை எனக்கு சிட்டில இருந்து வர போற மருந்து இருக்கு. அதால வயிற்று போக்கு மட்டும் இல்ல, அதுவால வாந்தி, ஜரம், அலர்ஜி கூட ஏற்படும். மீனா மறுபடியும் அவங்க அப்பா கொடுத்த மருந்த சங்கீதாவோட கீழ கலக்கிறதுக்காக முயற்சி பண்ணிட்டு இருந்தா. ஒரு நாள் சங்கீதா சாப்பிட வீட்டுக்கு போயிருந்தப்ப மீனா அவளோட கடைக்குள்ள நுழைஞ்சு அந்த நெய்ல மருந்த கலந்துட்டா. இப்ப என்ன பண்றேன்னு பாக்குற. மீனா மறுநாள் காலையில தன்னோட கடையை திறக்க போனப்ப அப்போ சங்கீதாவோட கடையில ஜனங்க கூட்டமா இருந்தத அவ கவனிச்சா. இன்னைக்கு கிராமத்து ஜனங்க எல்லாரும் சேர்ந்து சங்கீதாவை துவைச்சு எடுக்க போறாங்க. அதான் நின்னுட்டு இருக்காங்க போல. ஆனா மீனா சங்கீதாவோட கடைக்கு போனப்ப அவளோட கால்கள் தரையில நிக்காம நடுங்க ஆரம்பிச்சது. அவ என்ன பார்த்தானா, அந்த கடையில சிடி ஓடிட்டு இருந்துச்சு. கிராமத்து ஜனங்க அந்த டிவிய பார்த்தாங்க. மீனா சங்கீதாவோட நெய்ல எதையோ கலந்தா. வா மீனா வா, இன்னைக்கு நீ நல்லா மாட்டிக்கிட்ட. ஏன்னா நான் என் கடையில சிசிடிவி கேமராவை பொருத்தி வச்சிருந்தேன். கிராமத்து பொம்பளைங்க எல்லாம் சேர்ந்து மீனாவை நல்லா துவைச்சி எடுத்தாங்க. அவளையும் அவளோட அப்பாவையும் அந்த கிராமத்தை விட்டே துரத்தினாங்க. டெல்லி சிட்டில மாயா தன்னோட தம்பி மோகனோட சேர்ந்து மோமோஸ் வித்துக்கிட்டு இருந்தா. அவங்களோட அப்பா அம்மாவை விட்டுட்டு அவங்க 2 பேரும் டெல்லியில பணம் சம்பாதிக்கிறதுக்கு வந்தாங்க. டெல்லியில அவங்களுக்கு மோமோஸ் பிசினஸ் நல்லா போகுங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க. அக்கா, வெறும் 1 வாரம் தான் ஆச்சு. ஆனா நம்மளுக்கு நல்ல வருமானம் தானேக்கா. எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உன்னோட வேலை இந்த மாதிரி நல்லபடியா போயிட்டு இருந்துச்சுன்னா நாம கூடிய சீக்கிரத்துல அம்மா அப்பாவையும் டெல்லிக்கு கூட்டிட்டு வந்துடலாம். மாயாவும் மோகனும் ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்க வேலையை செஞ்சாங்க. கொஞ்சம் கொஞ்சமா அவங்க கடைக்கு முன்னாடி ஜனங்கள் லைன்ல அதிகமாயிக்கிட்டே போனாங்க. அவங்களோட கடைக்கு முன்னாடியே காலா அப்புறம் மோண்டோட கடையும் இருந்துச்சு. மோண்டோ அண்ணன், அவங்க 2 பேரையும் பாத்தியா? அவங்க 2 பேரும் இங்கே இருந்தாங்கன்னா நம்ம கடையை மூட வேண்டிய நிலைமை ஏற்படும். நான் இந்த இடத்துல 5 வருஷமா கடையை வச்சிருக்கேன். இந்த இடத்துல இருந்து அசையவே மாட்டேன். ஒரு வேலை தேவைப்பட்டா இவங்களை இங்கேருந்து துரத்தி விட்டுருவேன். சரி காலா, நானும் உனக்கு துணையா நிக்கிறேன். இவங்களை இந்த இடத்த விட்டு துரத்தி தான் ஆகணும். சில மாசங்களுக்கு அப்புறம் மாயா மோகனோட அப்பா அம்மா டெல்லிக்கு வந்துட்டாங்க. அம்மா, அப்பா, உங்க 2 பேரையும் பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கண்ணா, எங்களுக்கும் உங்க 2 பேரை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. ஒரு நாள் காலாவும் மோண்டுவும் கஞ்சாட காட்டி
மோமோஸ் கடைய பார்த்து பேசிக்கிட்டு இருந்தாங்க. மாட்டு இதுக்கப்புறம் ஏதாவது நம்ம செஞ்சுதான் ஆகணும். நீங்க பாருங்க, இது சாப்பிடுற விஷயம். ஒருவேளை அவங்களுடைய கஸ்டமருக்கு அவங்க சமைக்கிற பலகாரம் மேல வெறுப்பு வந்துடுச்சுன்னா இவங்களோட பிசினஸ் கவுந்து போயிடும்னு புரிஞ்சுக்கோ. இவங்க மோமோஸ் செய்யற பாத்திரத்துல நாம ரேட் பாய்சனை கலந்து வச்சிருவோம். ஒருவேளை ரெட் பாய்சனை சாப்பிட்டு யாராவது செத்து போயிட்டாங்கன்னா? யாரும் சாக மாட்டாங்க, எனக்கு தெரியும். கொஞ்சமா மிக்ஸ் பண்ணிடுவோம். யாராவது உடல்நல சரியா இல்லைன்னா அப்புறம் எல்லா கஸ்டமர்ஸும் ஓடி போயிடுவாங்க. வா, என்னம்மா பிளான் யோசிச்சு வச்சிருக்கிற காலான, உண்மையா நீ பெரிய ஆள்னா. மோகன், இன்னைக்கு கொஞ்சம் மோமோஸ் மிச்சம் ஆயிடுச்சு. இதை நம்ம வீட்டுக்கு எடுத்துட்டு போவோம். இன்னைக்கு ராத்திரி இதையே சாப்பிட்டுப்போம். சரிக்கா, நானும் ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். அப்புறம் அம்மாவும் அப்பாவும் நம்ம மோமோஸை டேஸ்ட் பண்ணுவாங்கல்ல? மாயாவும் மோகனும் மோமோஸ் எடுத்துட்டு வீட்டுக்கு போனாங்க. ரேட் பாய்சன் கலந்த எல்லா மோமோஸையும் மாயா, மோகன் அப்புறம் அவங்களோட அப்பா அம்மாவும் சாப்பிட்டுட்டாங்க. மறுநாள் காலையில அவங்க அப்பா அம்மாவோட உடல் நிலைமை ரொம்ப மோசமாயிடுச்சு. உடம்பு சரியில்லாத காரணத்தினால அவங்கள ஹாஸ்பிட்டலைஸ் பண்ண வேண்டிய நிலைமை ஆயிடுச்சு. இவங்களுக்கு ஃபுட் பாய்சன் ஆயிருக்கு. இவங்க வயசானவங்கனால இவங்களுடைய உடல்நிலை ரொம்ப மோசமா போயிட்டே இருக்கு. டாக்டர், அப்பாவும் அம்மாவும் குணமாயிடுவாங்கல்ல? என்னால எதுவும் செய்ய முடியாது. இவங்க குணமாகணும்னு அந்த கடவுள்கிட்ட வேண்டிக்கங்க. அக்கா, நம்ம கிட்ட இருக்கிற பணத்தை வச்சு அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் வைத்தியம் பார்க்க முடியுமா அக்கா? தெரியல மோகன், ஆனா அப்பாவும் அம்மாவும் சீக்கிரமா குணமாகறதுக்கு நம்ம முயற்சி பண்ணுவோம். நீங்க இவங்க கூடவே இருங்க, நான் கடையை பார்க்க போறேன். சில மாசங்களுக்கு அப்புறம் மாயா அப்புறம் மோகனோட அப்பா அம்மா குணமாயி வீட்டுக்கு வந்துட்டாங்க. ஆனா மாயா, மோகன் கிட்ட இருந்த எல்லா பணமும் அவங்க அப்பா அம்மா வைத்தியத்துக்கே செலவாயிடுச்சு. மாயா, மோகன் அவங்களோட பெரிய வீட்டை விட்டுட்டு ஒரு சின்ன வீட்டுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுச்சு. அவங்களோட கடையை விட்டுட்டு வண்டி கடை வைக்க வேண்டியதாயிடுச்சு. 4 பாத்திரத்துல செய்ய வேண்டிய மோமோஸ்க்கு பதிலா ஒரு பாத்திரம் மோமோஸை தான் விற்க முடிஞ்சது. மோண்டோன்னு இவங்களோட தைரியத்தை பாத்தியா? எல்லாத்தையும் இழந்ததுக்கு அப்புறம் கூட இங்கேயே வண்டி கடையை போட்டு மோமோஸ் விற்கிறதுக்கு வந்திருக்கிறாங்க பாருங்க. இன்னும் கொஞ்ச காலம்தான். இவங்களுடைய நிலைமையை பார்க்கும்போது இன்னும் கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்க மாட்டாங்க போல இருக்குது. அதே சமயம் அவங்க வண்டி கடைக்கு சில கஸ்டமர்ஸ் வந்தாங்க. அக்கா, இங்க நேத்து தான் உங்களுடைய மோமோஸை நான் சாப்பிட்டேன். மோமோஸை சாப்பிட்ட உடனே என்னுடைய வயிற்று வலி சரியா போயிடுச்சு. இன்னைக்கு 2 பிளேட் சாப்பிட போறேன். கண்டிப்பா சாப்பிடுங்க சார், நான் இப்பவே கொடுக்கறேன். அம்மா, நேத்து உன்னுடைய மோமோஸை சாப்பிட்டு என்னுடைய முட்டி வலி சரியா போயிடுச்சுமா கண்ணா. இன்னைக்கு கூட எனக்கு ஒரு பிளேட்டு கொடுமா. மோகன், நீங்க கொடுத்த அந்த மோமோஸ் சாப்பிட்டதுக்கு அப்புறம் 1 வருஷமா இருந்த கால்வலி மாயமா போயிடுச்சு தெரியுமா? அப்புறம் என்னுடைய மனைவிக்கும் கொஞ்சம் உடல்நல சரியில்லாம இருந்தது, அதுவும் சரியா போயிடுச்சு தெரியுமா? அப்படி என்னதான்ப்பா மாய மந்திரங்கள் இருக்குது உன்னுடைய மோமோஸ்ல? அதனால எல்லா வியாதியும் சரியாயிடுது. இன்னைக்கு 10 பிளேட் பேக் பண்ணிடு, மொத்த குடும்பத்துக்கும் கொடுக்க போறேன். மோண்டானே, என்னுடைய கடையை மூடிட்டு மறுபடியும் ஊரை பார்க்கறதுக்கு போக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுடுச்சுன்னா எல்லா கஸ்டமர்ஸும் மோமோஸை மட்டுமே சாப்பிட்றாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லாம போகணும்னு நாம முயற்சி பண்ணோம். ஆனா இங்க எல்லாமே உல்டாவா நடக்குது. இவங்களோட மோமோஸை சாப்பிட்டு எல்லாருக்கும் உடம்பு நல்லா இருக்குது. மாயா, மோகனோட பெருமை அந்த வானத்தையே எட்டுச்சு. இப்ப அவங்களுக்கு உதவி ஆட்கள் தேவைப்பட்டுச்சு. அப்புறம் காலாவும் மோண்டுவும் கைய கூப்பிக்கிட்டு அவங்க கிட்ட வந்தாங்க. அவங்க 2 பேரும் எல்லா உண்மைகளையும் சொல்லிட்டாங்க. அதை கேட்ட உடனே மாயாவுக்கும் ரொம்ப கோவம் வந்துச்சு. அப்புறம் அவங்களுக்கு வேலை கொடுக்க மாட்டேன்னு அவ சொல்லிட்டா. காலாவும் மோண்டுவும் அழுதுகிட்டே அவங்க கடையை மூடிட்டு அவங்க கிராமத்துக்கே திரும்பி போயிட்டாங்க. மாயாவும் மோகனும் அவங்களுடைய மாய மோமோஸ்னால ரொம்ப ஃபேமஸாவும் பணக்காரங்களாவும் ஆயிட்டாங்க. பீக்கு ஒரு சின்ன குடும்பத்தை சேர்ந்தவர். அந்த குடும்பத்துல அவரோட மனைவி மது அப்புறம் பொண்ணு மீரா இருக்கா. நாளுக்கு நாளா உங்களோட வருமானமும் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. நீங்க இந்த சாட் வியாபாரத்தை விட்டுட்டு வேற ஏதாவது வேலையை பார்க்கணுங்க. நம்ம வயிற்றுக்காகனாச்சும் நீங்க உழைச்சாகணும்ல. உனக்கே நல்லா தெரியும், ரொம்ப நாளா நான் இந்த சாட் கடை வியாபாரம் தான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இந்த கடை இப்போ நடக்கலைன்னா அதுக்காக இந்த கடையை நான் எப்படி மூடிட முடியும்? இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாம் சரியாயிடும்ன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. அப்புறம் மக்களும் என்னுடைய கடைக்கு சாட் சாப்பிட கண்டிப்பா வருவாங்க. ஆமா ஆமா, எப்போ உங்க கடைக்கு பக்கத்திலேயே அந்த ரமணிய சாட் கடை போட்டானோ அவன் கடைக்கு தான் மக்களும் கூட்டமா போய் சாப்பிடுறாங்க. ஆனாலும் நான் என்ன பண்ண முடியும்? நான் நல்ல பொருளை வச்சு தான் சுவையான சாட் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். இதுக்கு மேல என்ன பண்ண முடியும்?
ஏதாவது பண்ணுங்க, வீட்டுக்கும் காசு ஏதாவது கொண்டு வாங்க. இல்லைன்னா நான் மீராவை கூட்டிக்கிட்டு நான் என் அப்பா வீட்டுக்கே போயிடுவேன். எனக்கு இங்க பட்னி கிடந்து சாக முடியாது. அப்படியெல்லாம் பேசாதம்மா. நான் நிச்சயமா இன்னைக்கு பணத்தோட வரேன். பீக்கு தன்னோட பொருட்கள் எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாரு, தன்னோட கடைக்கு போனாரு. போற வழியில அவரு காய்கறி கடையில நின்னாரு. அண்ணா, எனக்கு 2 கிலோ உருளைக்கிழங்கு 2 கிலோ வெங்காயம் கொடுங்க. பார்த்து நல்லா போடுங்க. அட ஆமாப்பா, நீ சாட் கடை வச்சிருக்கல, எதுக்காக நீ நல்ல நல்ல வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் வாங்குற? நீ கெட்டு போன வெங்காயம் உருளைக்கிழங்குலாம் சேர்த்துக்கலாம். நான் அதை உனக்கு குறைவான விலையில கொடுக்குறேன்பா. யோசிக்க. இல்ல இல்ல, இந்த சாட் கடை தான் என்னுடைய வயிற்றுக்கு சோறு போடுது. இதுல நான் மோசடி பண்ணக்கூடாது. நீங்க எனக்கு நல்ல வெங்காயம் நல்ல உருளைக்கிழங்கா கொடுங்க. சரிப்பா. அப்பதான் அங்க ரமணியும் வந்தான். எனக்கு 3 கிலோ வெங்காயம் 3 கிலோ உருளைக்கிழங்கு கொடுங்க. நல்லதா வேணுமா? இல்ல இல்ல, கம்மி விலையில கொடுங்க. இதென்ன நானா சாப்பிட போறேன்? என்னப்பா இப்படி சொல்ற? உனக்கு வர்ற கஸ்டமர்ஸ் இதை தானே சாப்பிடுவாங்க. இது கொஞ்சம் கூட நல்லா இல்லப்பா. இதுல நல்லது எது கெட்டது எதுன்னு பார்க்க முடியுமா? இதெல்லாம் எனக்கு நீ கத்து கொடுக்காத, சரியா? நான் என்ன பாத்துக்கிறேன். நீ உன் கடையில நல்ல உருளைக்கிழங்கு நல்ல வெங்காயத்தை சேர்த்து சாட் பண்ணு. அதை நீயே சாப்பிடு. அதுவும் இல்லாம உன் கடைக்கு யாரு வராங்க? பீகுவோட முகம் ரொம்ப சின்னதாயிடுச்சு. அவர் அந்த இடத்துல இருந்து போயிட்டாரு. பீகுவோட கடைக்கு பக்கத்துல தான் ரமணிக் தன்னோட சாட் கடையை போட்டிருந்தான். ரமணிக் அவனோட சாட் கடையை திறந்ததுமே அங்க கஸ்டமர்ஸ் கூட்டம் அதிகமாயிடும். அப்புறம் பீகுவோட கடைக்கு யாருமே வரதில்ல. வாங்க வாங்க, சுவையான சாட் சாப்பிடுங்க. உருளைக்கிழங்கு சாட்டு, சமோசா சாட்டு, பாப்படி சாட்டு, தஹி சாட்டு. பீகு சத்தம் போட்டு கஸ்டமரை கூப்பிட்டாரு. இருந்தாலும் அவரோட கடைக்கு யாருமே சாட் சாப்பிட வரல. ஆனா அதுவே ரமணிக்கோட கடையில மக்கள் கூட்டம் அலமோதும். முதல்ல எனக்கு கொடுங்க. அதான் இல்ல, நான் தான் முதல்ல வந்தேன், எனக்கு கொடுங்க. எல்லாருக்கும் கொடுக்கறேன், எதுக்கு இப்படி சண்டை போட்டுக்கிறீங்க? தன்னோட கடையோட நிலைமைய பார்த்து பீக்குக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. இவ்வளோ முயற்சி பண்ணதுக்கு அப்புறம் கூட ஜனங்க இந்த பக்கம் வரமாட்டேங்கிறாங்களே. கடவுளே, நீதான்ப்பா ஏதாவது ஒரு வழி காட்டணும். பீக்கு ராத்திரி ரொம்ப நேரம் வரைக்கும் கடையில நின்றுட்டு இருந்தாரு. இன்னைக்கும் அவர் கடையில வியாபாரம் எதுவும் நடக்கல. அவர் ரொம்ப சோகத்தோட வீட்டுக்கு போனாரு. இன்னைக்கு வியாபாரம் நடக்கல போல இருக்கு. ஆமா, இன்னைக்கும் கூட்டம் ரமணியோட கடையில தான் அதிகமா இருந்தது. நீங்க உங்களோட சாட் கடையை உடனே மூடி ஆகணும். இப்போ வீட்ல மளிகை பொருட்களும் இல்ல. இதே நிலைமை நீடிச்சுதுன்னா நாம பட்னி கடந்துதான் சாகணும். நீ எதுக்கும் கவலைப்படாத, நிச்சயமா ஏதாவது ஒண்ணு பண்ணுவோம். இதே விஷயத்த தான் 6 மாசமா சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் எதுவும் மாறல. நீங்க மட்டும் பணம் சம்பாதிச்சுட்டு வந்து கொடுக்கல, நான் மீராவை கூட்டிக்கிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவேன். ஆனா எனக்கு கொஞ்ச நாள் அவகாசம் கொடுமா. வீட்ல ஒரு படி அரிசி தான் இருக்கு. நாளைக்குள்ள பணம் ஏதாவது கொண்டு வந்தீங்கன்னா நல்லது. நீங்க மட்டும் இந்த வீட்ல தனியா இருங்க. என் பொண்ணு பட்னி கடந்து கஷ்டப்படுறதை என்னால பார்க்க முடியல. எங்க அப்பா நிச்சயமா எங்க 2 பேருக்கும் சாப்பாடு போடுவாரு. சரி. ஒரு பக்கம் பீக்குவோட கடையில வியாபாரம் நடக்கலன்னு சொல்லி ரொம்ப வருத்தத்துல இருந்தாரு. அப்புறம் இன்னொரு பக்கம் மனைவி, அவருக்கு கஷ்டங்கள் இன்னும் அதிகமாகிக்கிட்டே போச்சு. மறுநாள் காலையில எப்பவும் போல பீக்கு சாட் ரெடி பண்ணாரு. அப்புறம் தன்னோட கடைக்கு அவர் போனாரு. போற வழியில காய்கறிக்காரர் அவருக்கு குரல் கொடுத்தாரு. என்னப்பா, இன்னைக்கு உருளைக்கிழங்கு வெங்காயம் எதுவும் வேண்டாமா? இல்லண்ணே, நேத்து வாங்கினது மீதி அப்படியே இருக்கு. அப்ப சரி. பீக்கு தன்னோட கடைக்கு போனாரு. அப்புறம் தினமும் போல அன்னைக்கு கடையை திறந்தாரு. பக்கத்துல ரமணிக்கும் அவனோட கடையை திறந்தான். ரமணிக்கோட கடையில நிறைய கூட்டம் வந்தது. வாங்க வாங்க, சுவையான சாட் சாப்பிடுங்க. உருளைக்கிழங்கு சாட்டு, சமோசா சாட்டு, பாப்படி சாட்டு, தஹி சாட்டு. அவர் அவ்வளவு சத்தம் போட்டு எந்த பிரயோஜனமும் இல்ல. எந்த ஒரு கஸ்டமரும் அவரோட கடைக்கு வரவே இல்ல. அவருக்கு கவலையாயிடுச்சு. அவரோட கண்ணுல இருந்து கண்ணீர் சொட்ட ஆரம்பிச்சிடுச்சு. ஐயோ கடவுளே, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குது? இன்னைக்கு மட்டும் என் வீட்டுக்கு பணத்தை கொண்டு போலன்னா வீட்டுல யாருக்குமே சாப்பாடு இருக்காது. அப்புறம் மது மீராவை கூட்டிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவா. என்ன பண்றதுன்னு எதுவுமே புரியலையே. அந்த சமயம்தான் பீக்குவோட கடைக்கு ஒரு வயசான அம்மா வந்தாங்க. என்னப்பா ஆச்சு கண்ணா, நீ எதுக்காக இப்படி அழுதுட்டு இருக்க? என்னன்னு சொல்றதும்மா, நிலைமையே ரொம்ப மோசமா இருக்கு. எல்லாமே நல்லபடியா செஞ்சோம், எதுவுமே சரியா இல்லம்மா. நான் நல்ல பொருட்களை தான் பயன்படுத்துறேன். ஆனாலும் மக்கள் அந்த ரமணியோட கடையில தான் சாட் சாப்பிடுறாங்க.
இப்போ என் குடும்பமே பசியில அவஸ்தைப்படுற நிலைமை வந்துடுச்சுமா. நீ கவலைப்படாதப்பா. இந்தப்பா, இது மாய மசாலா. இத நீ உன்னோட சாட்ல சேர்த்தன்னு வச்சுக்க. கஸ்டமர்ஸ் அவங்களா இங்க வருவாங்க. அப்புறம் உன்னோட கஷ்டம் எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கிடைச்சிடும்பா. பீக்கு அந்த வயசான அம்மா கிட்ட அந்த மாய மசாலாவை வாங்கின உடனே அந்த வயசான அம்மா மறைஞ்சிட்டாங்க. அட, இவங்க எங்க போனாங்க? அம்மா, அம்மா. பீக்கு அந்த வயசான அம்மாவை தேடிக்கிட்டே இருந்தாரு. ஆனா அவங்க எங்கேயோ மறைஞ்சிட்டாங்க. அந்த அம்மா யாரு? அப்புறம் திடீர்னு எங்க மறைஞ்சு போயிட்டாங்க? இந்த மசாலா உண்மையிலேயே மாய மசாலாவா? பீக்கு மசாலா டப்பாவை ஓபன் பண்ணாரு. அப்புறம் கொஞ்சமா மாய மசாலாவை அந்த உருளைக்கிழங்குல சேர்த்தாரு. அவர் இப்படி செஞ்ச உடனே மக்கள் கூட்டம் எல்லாருமே அவரோட கடை பக்கமா ஈர்த்து வந்தாங்க. எனக்கு ஒரு தயிர் சாட் வேணும். எனக்கு ஆலு சாட். எனக்கு காரமான பாப்படி சாட். இப்பவே கொடுக்கறேன். பீக்கு கஸ்டமர்ஸ்க்கு சாட் செஞ்சு கொடுத்துக்கிட்டே இருந்தாரு. கஸ்டமர்ஸ் அதிகமாகிக்கிட்டே போனாங்க. அவர் ஒருத்தருக்கு சாட் கொடுத்தா அடுத்த ஆளு வந்துருவாங்க. இன்னைக்கு முதல் தடவையா பீக்கு கிட்ட அவ்வளோ பணம் இருந்தது. கொஞ்ச நேரத்திலேயே அவர் கொண்டு வந்த சாட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. அங்க ரமணிக்கோட கடையில ஒரு கஸ்டமர்ஸ் கூட இல்ல. ரமணிக்கு ரொம்ப கோவத்தோட பீக்குவை பார்த்தான். பீக்கு தன்னோட கடையை மூடிட்டு தன்னோட வீட்டுக்கு கிளம்பிட்டாரு. இங்க பாத்தியாமா இன்னைக்கான வருமானம்? இவ்வளவு பணமா? அப்புறம் என் செல்லக்குட்டி, இந்த உனக்கு சாக்லேட். அம்மா பாருங்க, அப்பா சாக்லேட் வாங்கிட்டு வந்திருக்காரு. என்னோட செல்லமான அப்பா. இவ்வளவு பணம் எப்படி உங்களுக்கு வந்தது? நம்ம கடையில சம்பாரிச்ச பணம் தான். பீக்கு மது கிட்ட மாய மசாலா கதையை பத்தி சொன்னாரு. வாவ், இது உண்மையிலேயே நல்ல விஷயங்க. எடை இப்ப நம்மளுக்கு நல்ல நேரம் வந்துடுச்சு. இனிமே வெறும் கையோட திரும்பி வர அவசியம் ஏற்படாது. ஆனா அந்த மாய மசாலா முடிஞ்சு போச்சுன்னா? அதுக்கும் என்கிட்ட ஒரு யோசனை இருக்கு. பீக்கு ஒரு மசாலா மூட்டையை கொண்டு வந்தாரு. அப்புறம் அந்த மாய மசாலாவை அந்த மூட்டையில கொட்டினாரு. அப்புறம் அந்த மொத்த மூட்டையும் மின்ன ஆரம்பிச்சது. அடேங்கப்பா, இப்போ இந்த மசாலா எல்லாமே மாய மசாலா. இது போல எப்பவும் நாம மாய மசாலாவை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். அப்புறம் தினமும் இவ்வளவு பணம் சம்பாதிப்போமா? மறுநாள் பீக்கு ரொம்ப சந்தோஷமா அவரோட கடையை திறந்தாரு. ஏன்னா கடையை திறந்ததுமே கஸ்டமரோட கூட்டம் வந்துடுச்சு. பீக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. கொஞ்ச நாள்ல ரமணிக் தன்னோட கடையை அங்கிருந்து எடுத்துட்டான். இப்ப அந்த ஏரியாவுல பீக்குவோட சாட் கடை மட்டும்தான் இருந்தது. அங்க எப்பவுமே கஸ்டமர்ஸ் கூட்டமா வந்து நின்னுட்டு இருப்பாங்க. இது அந்த சாட் மசாலாவோட அற்புதங்கள்.